ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஃபா ஸ்டோரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்த வீடியோ தான் இது. நான் 3 டேஸில் எடுத்த வீடியோ தான் இது. கொஞ்சம் க்ளீன் பண்ணாமே இருந்துச்சு வீடியோலாம். ஏன்னா ஊரில் போய் 2 மாதம் ஸ்டே பண்ணதுனால வீட்டில் ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் சாட்டர்டே மார்னிங் ஒரு 7:30 8 o'clock போல் தான் எழுந்திரிச்சிட்டு பெட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்ததுலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு கோல்டாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே தான் ஸ்டார்ட் பண்ணினேன். பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் நேராக போட்டேன். இந்த பெட்ஷீட் பார்த்துருப்பீங்க, மீஷோவில் தான் நான் இதை வாங்கினேன். இது 300 rupees ஆஃபரில் வாங்கினேன். இது நல்ல எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட். இது சூப்பராக இருக்குது. வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெட்ஷீட்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஷயனோட ட்ரெஸ்லாம் அப்படியே ட்ராலியில் இருந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அவனோட வார்ட்ரோப்லன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பேக்கிங் வீடியோவாக இருக்கும் அது. பேராக மடித்து வச்சா ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அது மாதிரி தான் இப்போ ஒரு சைடு நியூ ட்ரெஸ், ஒரு சைடு கொஞ்சம் யூஸ் பண்ண ட்ரெஸ், இன்னொரு சைடு இன்னும் நல்லா யூஸ் பண்ண ட்ரெஸ், அதுமாரி தான் வச்சுருப்பேன். அது கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி தான் ரெஃப்யூஸ் பண்ணுறதுலாம் ஒரு சைடாக வச்சுருப்பேன். ஒரு சைடு என்னோடய ஷாலு இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். இது அவனோட கோட். இது அவனோட பர்த்டேக்கு வாங்கினது. இது ஒரு தடவை தான் அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி மட்டும் தான் போட்டான். இது 2300 சம்திங். நான் அதை ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் இப்போது. ஏன்னா 2 to 3 years தான் நான் வாங்கினேன். ஆனால் அவனுக்கு 2.5 வயசு இப்போது ஆகுது. அவனுக்கு இப்போ கரெக்டாகவே இல்லை. அது சைஸ் கொஞ்சம் சின்னதாக போகிற மாதிரி இருக்குது. சரி இங்கே யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வந்திருக்கேன். ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போட்டு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஷயானுக்கு இட்லி தோசை இல்லாமல் சரி வராதுன்னு சொல்லிட்டு மாவு தான் அரைச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் உளுந்தெல்லாம் வாஷ் பண்ணி அரிசி போட்டு அது ஒரு பக்கம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே கர்ட் ரைஸும் பொட்டேட்டோவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கர்ட் ரைஸும் பொட்டேட்டோவும் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். இங்கே மாவு புளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே ஆகும். ஏன்னா இங்கே கூலிங்காக இருக்கிறதுனால லேஸில் புளிக்காது. ஆனால் 1 day தேவைப்படும் புளிக்கிறதுக்கு. அதேமாரி தான் வச்சுருந்தேன். அப்புறம் ஊர்லேருந்து முருங்கைக்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வச்சு மடிச்சிருந்தேன். அப்படியே இருக்கும். ஒரு 3 days 4 days வரைக்குமே அப்படியே இருக்கும். நான் 3 நாள் கழித்து தான் இது ஓப்பனே பண்ணேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. சரி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் கரெக்டாக கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுட்டேன். ஏன்னா ஒரு நாள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கையோடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இஞ்சை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எப்படின்னா, பூண்டு ஒரு 500 கிராம்னா 750 கிராம் இஞ்சி எடுத்துப்பேன். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் எப்போதுமே அரைப்பேன். இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றினா கலர் மாறாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதேமாரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிப்பேன். அப்புறம் சால்ட்டும் போடுவாங்க சில பேர். நான் சால்ட்டு போட மாட்டேன். ஏன்னா நம்ம சமைக்கிறதுல சால்ட் அதிகமாக ஆச்சுன்னா இதுலேயும் சால்ட் இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக வராது. அதனால் சொல்லிட்டு கொஞ்சமாக ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். இதில் அப்படியே கலர் மாறாமல் இருக்கும். நான் வந்ததுலேருந்து வெளியவே போகல, கொஞ்சம் போரிங்காகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே தான் கிளம்பி போயிருக்கோம். எங்கே போனோன்னா மாலுக்கு தான் போனோம். அன்றைக்கி மாலுக்கு போயிட்டு ஷயானுக்கும் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. சரி அவனையும் கொஞ்சம் அழைச்சிட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போனோம். ஏற்கனவே பார்த்த மாலை 1000 தடவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் போய் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி ரிட்டன் கிளம்பியாச்சு.
ரிட்டன் கிளம்பி வரும்போது கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் போய் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சு இதோட vlog முடிய போகுது. பிடிச்சிருந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.